நீ அந்த கடைசி தரலாம் கேட்டுக்கா ஆண்டாவ படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவியா அனுப்பி வச்சா எல்லாம் சந்தோஷமா இருக்குங்களா சிறப்பு கொண்டாட்டத்துல சந்தோஷமா இருந்தா ஓ போடுங்க பத்தல நன்றி நன்றி எண்ணம் செயல் சொல் யாவிலும் எங்கும் உறுதியா இருக்கும் தமிழுக்கு முதல் மக்கள் உங்களுடைய முக்கிய மாவட்ட தமிழ் சரவணி கொண்டாட்டத்திற்கு வருகின்ற உங்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்குகிறேன். நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள், ஒரு பேச்சாளனுக்கு ஆரவாரமும் கரகோஷமும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல அன்பான ஆடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அமைதியான ஆடியன்ஸ் அதோட ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நாங்கள் என்ன பேசுறது கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுங்க. நன்றி. கேட்குதுங்களா? நான் பேசுறது இதுக்கு மேலே என்னால் கட்ட முடியல. கேட்குதுங்களா? ஹலோ கேட்குதுங்களா? சூப்பர், நன்றி நன்றி. இந்த சரவணி கொண்டாட்டம் வந்ததும் வந்துச்சு. இந்த 2 மாசமா எல்லாரும் ஒரு பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல சாங் சூஸ் பண்ணணும், டீமை சூஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், அதோட முக்கியமாக காஸ்டியூம் ரெடி பண்ணணும். கடைசியாக ஒரு வழியாக எல்லாரும் வந்து செட்டில் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். வாழ்க்கையில் ரொம்ப எப்பவுமே பரபரப்பாக ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருக்கு அதை பற்றி தான் நாங்கள் இங்கே வந்து ஜாலியாக விவாதிக்க போகிறோம். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சூழலில் உறவுகள் அன்பால் பிணைந்துள்ளதா பொறுப்புகளால் விலகியுள்ளதா? அன்பால் பிணைந்துள்ளது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் பொறுப்புகளால் விலகியுள்ளது ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. டெய்லி காலையில் எழுதிக்கிறோம், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு ரெடி ஆகணும், சமைக்கணும், கிரெடிட் கார்டு பில் கட்டணும், வீட்டில் இருந்து வீட்டில் வேலையை யூனிட் போயிட்டே இருக்கு. இந்த வேலை ஆரம்பிச்சா பட்டிமன்றம் முடிஞ்சிடும், அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்ம உறவுகளுக்குள்ள ஒரு சுமைகள்னால ஒருத்தருக்கு நம்ம ஜாலியாக பேசிக்கிறோமா அண்டவா பதிவிக்கிறோமா அப்படின்னு இல்லை. ஸோ அதை பற்றி தான் இங்கே 2 அணிகளும் அப்பா மூச்சை மூச்சு பண்ணுறாங்க. கேட்குதா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு 2 அணிகளும் நம்ம பேச போகிறோம். இன்றைய உறவுகள் அன்பால் பிணைந்தே உள்ளது அப்படிங்கிற பற்றி பேசுறதுக்கு இந்த ஒரு அணி வந்திருக்காங்க. திருமதி கிருபா அவர்கள் நல்ல பேச்சாளர், தமிழ் சிந்தனையாளர், நம்ம இந்தியாவில் வந்து பேராசிரியராக இருந்தாங்க, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். 2வதாக திரு சரவணன் அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், தமிழ் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராக ஆர்வலர் இருக்காரு. 3வதாக திருமதி சுப்பு அவர்கள் நம்ம ப்ளூமிங்டனை பற்றி பாதி பேர் இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டா இவங்களும் ஒரு காரணம். லாபிக் சுப்பு மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் இந்தியா கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது பொறுப்புகளால் உறவுகள் விலகியே இருக்கின்றன அப்படின்னு பேசுறதுக்காக இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. முதலாவதாக திரு விமல் அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், பேச்சாளர், தமிழ் ஸ்கூல்ல தமிழ் ஆர்வலராக இருக்காங்க. அடுத்தது திருமதி ஆனந்தலட்சுமி அவர்கள் நல்ல தமிழ் சிந்தனையாளர், வாசிப்பாளர். 3வதாக திருமதி பாசமலர் அவர்கள் இங்க இருக்க பப்ளிக் ஸ்கூல்ல வந்து டீச்சராக இருக்காங்க. அது இல்லாமல் தமிழ் பள்ளியில தமிழ் ஆர்வலர். மலர்வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சி துவக்கமாக இன்றைய உறவுகள் அன்பால் பிணைந்தே உள்ளது அப்படிங்கிறத பேசுறதுக்கு திருமதி கிருபா அவர்கள் வராங்க. கிருபா அவர்கள் அன்பர்களை கொஞ்சம் அமைதியா இருக்க ப்ளீஸ். உள்ளத்திலே உண்மையில் உண்டாயும் வாக்கிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கவி பெருக்கும் கலை பெருக்கும் மேலுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிப்பெற்று பதவி கொள்வர். தெல்லுண்ட தமிழகத்தின் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார் என்று பாரதியின் வரிகளை தொழுது அத்தகைய சிறப்பை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் என் அன்பு நெஞ்சங்களே, மேடையிலே வீற்றிருக்கும் என் சக பேச்சாளர்களே, நடுவர் எண்ணிக்கைக்கு சற்றே இளமையான எங்கள் நடுவர்களே, தமிழுக்கும் தமிழனுக்கும் தலைவணங்கி என் வாதத்தை தொடங்குகின்றேன். அன்புனா என்னங்கய்யா? ஒரே வீட்டில் இருந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஆசை ஆசை இருக்கிறது, இது போல் வாழ்கிறேன், இதெல்லாம் குடும்பம் பாட்டு இருந்தா பாடுறதா? அப்படி இல்லை நடுவர் அவர்களே.
கடைக்கு போறப்போ ஒரு பாப்பா பார்த்தேன், அக்கா உன் பொண்ணு மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டி விடுறதும், இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன் தெரியுமா, உங்க கைப்பக்கம் மாதிரி இல்ல, உங்க கைப்பக்கம் தூக்கத்துல இருந்துச்சா கூட கையை நக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம உறவுகளை எண்ணி பார்க்கிறோமே, அந்த நினைப்பு தான் கிடைப்புன்னு பேச வந்திருக்கோம். ஒரு குழந்தை பிறக்கிறது, அதற்கு தந்தை, தாத்தா, பாட்டி, சித்தப்பன், சித்தி, மாமன், அத்தை, பெரியப்பன், பெரியம்மா என்று ஒரு தாயிடமிருந்து தான் உறவுகள் தொடங்குகின்றன. தன் பிள்ளைகள் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பேரன்பினை ஒருவரால் தர முடியும் என்றால் நம்மை பெற்ற தாயினால் மட்டும்தான் தர முடியும். நடுவர் அவர்களே, பிள்ளைய வயிற்றுல சுமந்து பெற்று வளர்த்து பண்டவம் பார்த்து அதுக்கு படிக்க வச்சு கட்டி கொடுத்து திரும்பி அது வளர்த்து பெற்ற பிள்ளைய திரும்பி படிக்க வச்சு பண்டவம் பார்த்து அப்போ அந்த அப்பாங்களுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் ஆயிரு போல இருக்கு. நடுவர்களே, இந்த அம்மாங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே இல்லை. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம அம்மாட்ட தான் முதல்ல போய் சொல்லுவோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஆசாசியா கை நிறைய பொருட்களை கொடுத்து விடுவாங்க. எனக்கு இந்த மோஸ்ட் வேல்யூபிள் ஐட்டம்னா என்ன தெரியுமாங்க நடுவர்களே? பொடி தான். மலாப்பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி. கடவுளே இந்த பொடி என்னைக்கும் தீரக்கூடாது அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுதான் நான் டப்பாலே கொட்டி வைக்கிறது. பார்த்திபன் தெரசா பத்தி சொல்றாரு, தெரசா நீ கருவுற்று இருந்ததால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயா இருந்திருந்தாய், கருணையுற்று இருந்ததால் தான் எல்லா குழந்தைக்கும் தாயா இருக்கிறாய் என்று. பெற்றால் தான் பிள்ளையா? இல்லை நடுவர் அவர்களே, எந்த ஒரு பெண் பிள்ளைகள் மீது அன்பும் ஆதரவும் செலுத்துகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் தாய் தான். அடுத்து அம்மா வீட்டுல இருந்து கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போறோம். அந்த காலத்துல கண்ணதாசன் ஜாலியா ஒரு கவிதை எழுந்தாரு பாருங்க. நடுவர் அவர்களே, சிச்சுவேஷன் என்னன்னா, மாமியார் மருமகளை பத்தி புலம்புறத நல்லா தான் சொன்னாரு நாராயண செட்டியாரு. ஊரெல்லாம் ஒண்ணு இருக்கு, வந்தாலே மகராசி வாக்கரிசி இல்லாம அப்பை கொடுத்து சீர 6 நாள் காணாது. கப்பல்ல வந்து கதையா கண்டுபிடிச்சான். என்னாலும் பாவமோ என் காலம் சுற்றுதடி, 8 கல் மூக்குத்தி 7 பவுன் சங்கிலி என் தம்பி கொடுத்துருப்பான், அவன் மகனை கட்டியிருந்தா அப்படின்னு போகும். ஆனா இப்பெல்லாம் அப்படின்னா நடுவர்களே, காலர்கள் மாறி போச்சு. மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி வேலை கட்டுறது என்ன, டிசைனர் ப்ளவுஸ் போடுறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, ஷாப்பிங், ரெஸ்டாரண்ட், பியூட்டி பார்லர். என்ன நீ போண்டா மசாலாவை மிக்சியில அரைச்சா ஏன் அம்மியில அரைக்க வேண்டியதானே? ஏவே பல்லாமங்கள் ரீல்ஸ், மாமியார் மருமக பையன் 3 பேர் சேர்ந்து பல்லாமங்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ரீல்ஸ் எல்லாம் கலக்கலரா சேலையை கட்டி போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஒரு இடத்துல அன்பு இருக்கிறதோ அங்க, எங்க ஒரு இடத்துல இருக்கிறதோ அங்க அன்பு தானாகவே வளரும். நடுவர்களே, ஐயா என் நண்பரின் அக்கா கல்யாணமாகி சில வருடங்களில் தன் கணவரை இழந்து விடுகிறார்கள். அந்த மாமனார் மாமியாருக்கு தன் பையன் இறந்த பின்பே அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அவர்கள் இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க. அங்கே பொறுப்பு இல்லை நடுவர்களே, அன்பை மட்டுமே காணப்படுகிறது. திருமணத்திற்கு பின் பிள்ளைகள் வருகின்றன. நம்ம வீட்டில் இருந்ததை விட ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் தான் நிறைய நேரம் செலவழிச்சிருக்கோம். இந்த சமூகத்தின் மிக உன்னதமான ஒரு உறவினாத ஆசிரியர் மாணவர் உறவுதான் நடுவர்களே. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் நம்ம எல்லா வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஒருத்தர் இருப்பாங்க. அன்றே ஒரு ஆசிரியர் தம் அன்பையும் அறிவையும் தன் பெயரையும் கொடுத்ததால் தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை அம்பேத்கரால் தர முடிந்தது இல்லையா? இப்போ உள்ள பசங்கள்லாம் வேற லெவல்ல இருக்காங்க நடுவர்களே. இப்படிதான் ஒரு நாள் காலேஜில் அனாட்டமி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். ஸ்டேட் அண்ட் பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிட்டு ப்ரொசீஜர் எழுதுங்க அப்படின்னு கிளாஸை முடிச்சுட்டேன். நைட்டு வீட்டுக்கு போய் ரிலாக்ஸாக ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எழுத்து நடுவில் பார்த்து எடுத்து என்னைக்கு சேர்த்து டேக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி நம்ம முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டல் செஞ்சு பேரெல்லாம் வச்சாலும் கூட அதையும் தாண்டி அவர்களுக்கு அன்பாலை வழிகாட்டி நம்ம கரையை சேர்க்கிறோமே நடுவர்களே. அதே மாணவர்கள் சில வருடங்கள் கழித்து நல்ல வேலையில் இருந்து சாதனைகள் பல புரிந்து நம்மை நாடி வரும் பொழுது, மேடம் நல்லா இருக்கீங்களா, நான் இந்த ஊர்ல தான் வேலை பார்க்குறேன், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், நீங்க கண்டிப்பா வந்துருங்க, இல்லாட்டி இதான் என் மனைவி பிள்ளைங்கெல்லாம் பாருங்க அப்படின்னு போட்டோவை காமிக்கும் போது இருக்கின்ற அந்த அன்பு இருக்கிறதே நடுவர்களே, அது 100 ஆசிரியர்களை விட மிகவும் பெருசு. ஏன் இப்ப நீங்களே இப்போ ஊருக்கு போகும்போது அந்த ஆசிரியரை பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே நீங்க அவங்களுக்கு கூட ஒரு மாணவரை மட்டும்தான் நிற்பீங்க. அடுத்து வாழ்க்கையின் இறுதி கட்டத்துக்கு போகும். சில நேரங்கள் இந்த அங்காளி பங்காளி பிரச்சனை எல்லாம் வரும். உனக்கு எனக்கு சண்டை வரைய போது மண்டல் அளவுக்கு பிரச்சனை போயிடும். ஆனா இப்போ 7-8 வருஷம் கழிச்சு அரசியல் புரட்சியில ஒரு செய்தி, பெரியப்பா மகன் பக்கவாட்டில் படுத்துட்டாரு அப்படின்னு.
இந்த தம்பி பழசெல்லாம் மறந்துட்டு அவரை பார்க்க போறாரு. படுத்திருக்கிறவரை பேச முடியல. கண்கள் மட்டுமே பேசுகிறது தலைவர்களே. அங்கே வார்த்தை தேவையில்லை. நிலவுகின்ற நிசப்தம் கூட அன்புதான். ஆகையால் நடுவர்களே, அன்பை சொல்ல வார்த்தை இல்லை. அன்பில்லாத இதயம் யாரும் இல்லை. உலக இயக்க காரணம் அன்பை தவிர வேறு ஏதும் இல்லை என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அன்பு தாங்க வந்து உலகத்தில் வேறுமானது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதனால இருக்கிற ஆடியன்ஸுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பெற்றோர்கள் தயவு செய்து குழந்தைகளை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்காக விளையாடாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். இது இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாக நாங்கள் மிகவும் பணியுடன் வெற்றி கொள்கிறோம். நன்றி நன்றி. அடுத்ததாக இப்போ அன்பை வந்து எதிர்க்கணும்னாலே ஒரு துணிச்சல் வேணும் இல்லைங்களா? ஏன்னா யாருமே வந்து அன்பு வந்து எத்தனை குறைவானதுன்னு சொல்லவே முடியாது. அதை சொல்லணும்னா அதுக்கான ஒரு துணிச்சல் வேணும். அன்பு இல்லை, பொறுப்புகள் உடம்புகளை வந்து விலகிதான் வச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து மிகவும் ஆணித்தரமாக சொல்வதற்கு வருகிறார் திரு விமல் அவர்கள். நம்மளுடைய கரகோஷங்களுடன் வரவேற்குமாறு அன்பு. தூக்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேறு கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று முழங்கிய பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகளை வணங்கி எனது வாதத்தை தொடர்கிறேன். எனக்கு முன்னால் பேசி சென்ற முனைவர் சகோதரி கிருபா அவர்கள் அன்பை பற்றி அழகாக பேசினார்கள். இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், அந்த அன்பை வச்சு 1/2 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல இந்த அமெரிக்கால தான் ஒரு கிரீன் கார்டு வாங்க முடியுமா? ஏதோ அன்பால பின்னி பிணைஞ்சிருக்காங்களாமே. இந்த உறவுகளோ சமுதாயமோ அன்பால் பின்னி பிணைந்திருந்தால் நமக்கு முதலாம் உலகப் போர்களும் 2ஆம் உலகப் போர்களும் நடந்திருக்குமா? இல்ல இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேசியிருப்போமா? இல்லதானே? நடுவர் அவர்களே, நாங்களும் அன்பு இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். நீங்க கமல் தானா? அன்னை இல்லம் என்று வீட்டிற்கு பெயர் வைத்துவிட்டு பெற்ற அன்னையை அநாத இல்லத்தில் விட்டிருக்கும் பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுதான் அன்பால் பிணைந்திருப்பதா? மனித உறவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதே இந்த போலியான அன்புதான். பல ஆண்டுகள் ஒருவரை ஒருவர் நேசித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட மாங்கல்ய மஞ்சள் காயும் முன்பே குடும்ப நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டுகின்றனர். பெரியவர்கள் என்று பிள்ளைகளும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை, பிள்ளைகள் என்று பெரியவர்களும் சகித்துக் கொள்ள தயாராக இல்லை. இதுதான் அன்பால் பிணைந்திருப்பதா? நடுவர் அவர்களே, அன்புக்கு நல்லா நடிக்க தெரியும், பொறுப்புக்கு நடிக்க தெரியாது. அன்பு பொறுப்பு என்றால் கட்டி கழிக்கலாம், ஆனா ஒருபோதும் விட்டு விலக முடியாது. அன்பு நடிக்கும் சொன்னல. இப்போ உங்க மனைவி ஒரு மஞ்சள் கலர்லயோ பச்சை கலர்லயோ புடவை கட்டிட்டு வந்து உங்க முன்னாடி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அழகா இருக்குன்னு சொல்ல போறேன். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மள இந்த தீபாவளி சரவடி ஃபங்க்ஷனுக்கு வரணும், இல்லைன்னா வர முடியுமா? இததான் அன்பு நடிக்கும் சொல்றேன். இப்போ கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறோம்ல, இதுல மனசுல நினைச்சது அப்படியேவா பேசிக்கிறோம்? இல்ல இல்ல, விவகாரமாய் போடுவியா? பேசினா விவகாரமாய் போயிடும். நான் வேண்டிய வைக்கோட சத்தியம் பண்ணி சொல்லவா? இன்றைய தலைமுறைக்கு உறவு முறைகளே தெரியாமல் போய்விட்டது. எல்லாரும் ஆட்சி அன்பு சுருங்கிட்டாங்க. மீறி ஏதாவது உறவு முறை தெரியும்னு கேட்டா போக பூமர் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த உறவு முறையை
அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது நாம் பார்க்கும் பொழுது மட்டும் கண்ணாடி நம் முகத்தை காட்டும், நாம் விட்டு விலகிவிட்டால் கண்ணாடி நம் முகத்தை காட்டாது. இந்த கண்ணாடியின் நியதி இன்றைய உறவு நிலைக்கும் பொருந்தும். நீண்ட கால நண்பர்களாக பழகியவர்களையே தனித்தனியாக விசாரித்தால் ஒருவரை பற்றி ஒருவர் புரிந்து கொள்ளாத போக்கு வெளிப்படுகிறது. ஈருடன் ஓர் ஈர் என்று வாழ்ந்து வரும் கணவன் மனைவியை கூட தனித்தனியாக விசாரித்தால் ஒருவரை பற்றி ஒருவர் கொட்டி தீர்த்து விடுவதை பார்க்க முடிகிறது. மனித உறவுகளுக்கும் உறவு சேர்ப்பதே உறவுகள் தான். நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் இன்று ஏதோ விரிசல் கண்டு வருகின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்றேன், முக்கியமான ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வெற்றியின் போது 100 பேர் உங்க கூட இருக்கிறது முக்கியம் இல்லை. உங்க தோல்வியின் போது எவன் ஒருவன் உங்க கூட இருக்கானோ அவன் தான் உண்மையான உறவுக்காரன். அந்த மாதிரி ஒரு உறவு உங்ககிட்ட இருந்தா விட்டுறாதீங்க. சமையல் அறையில் நின்று தேய்ந்த அம்மாவின் கால்களுக்கும் அலுவலகத்திற்கு நடந்தே ஓய்ந்த அப்பாவின் கால்களுக்கும் ஓய்வு கொடுக்க நினைக்கும் மகனின் பொறுப்பு இருக்கு. அது மிக உயர்ந்தது நம் நடுவர் அவர்களே. அப்புறம் இந்த உறவுகள்னா ஏதோ அம்மா அப்பா பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கோம், அது கிடையாதுங்க. நிறைய உறவுகள் இருக்கு. ஆசிரியர் மாணவர் உறவு, எம்ப்ளாயி மேனேஜர் உறவு, நண்பர்கள் தோழிகள் உறவு, காதலன் காதலி உறவுன்னு. இப்போ இந்த ஆசிரியர் உறவையே எடுத்துக்கோங்க. இந்த ஆசிரியருக்கு அன்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு 5 வருஷம் நம்ம படிப்போமா? இல்ல இந்த பிள்ளைங்களை தான் படிக்க வைப்போமா? கிடையாதுல்ல. இதனாலதான் மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்கள் பொறுப்புகளால் விலகி இருக்கிறார்கள். அடுத்து இந்த மேனேஜர் எம்ப்ளாயி மேனேஜர் உறவு. இப்போ மேனேஜர் வராருன்னு வச்சுக்கோங்க, நம்மளால என்ன பண்ணுவான், உடனே எந்திரிச்சு ஓடி போய் ஒரே குட் மார்னிங் குட் ஈவினிங் how are you what are you doing ஒரே அந்யோன்யமா விசாரிப்பான். அதெல்லாம் எதனால? அன்பாலையா? கிடையாது. அவர்கிட்ட தான் நம்ம அப்ரைசல் இருக்கு. ஆமா, அங்க பாருங்க கூட்டத்துல ஒருத்தர் அப்ரைசல் குஷி ஆயிட்டாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து இந்த நண்பர்கள் தோழிகள் உறவு. இந்த உறவை பற்றி வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலங்கலாம் நட்புன்னு. இன்றைய நட்புகள்லாம் அப்படியே இருக்கு. இன்றைய நட்புடைய போட்டிகளும் பொறாமைகளும் தான் அதிகம் இருக்கிறது. நீ என்னை பத்தி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா நான் உங்க ரீல்ஸ்ல போட்டு கழிச்சிடறேன். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் பிசினஸ்ல ரன் ஆவதே நம்மளுக்கு நம்பிதான். கடைசியா காதலன் காதலி உறவு. இது ஒரு கவித்துவமான உறவுன்னு சொல்லலாம். என்னதான் அன்பு அதிகமா இருந்தாலும் 10 மணிக்கு மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டா போய் பாருங்க, உங்களை உண்டி இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இதே பொறுப்பா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போங்க, உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி சீக்கிரமா போன ஒரு காதலன் காதலிக்கிட்ட ஒரு கவிதை சொல்றான், அன்பே உன் பாதப்பட்ட இடத்தில் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு. உடனே காதலி கேட்கிறா, சாம்பார் சாதமா தயிர் சாதமானு. இப்படியான பொறுப்புகளும் புரிதலும் உள்ள உறவுகள் இந்த உலகத்திலே நிறைய இருக்கிறது. ஆகவே விட்டு கொடுத்து போவார்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்ற கூற்றை போல மனித வாழ்க்கையிலே பல மேடு பள்ளங்களும் சில சுனாமிகளும் சூறாவளிகளும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே பொறுமையுடன் உங்கள் பொறுப்புணர்ந்து யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆராய்ந்து ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்தாலே உறவுகள் நிலைத்து நீடிக்கும். இல்லையா இன்று போல் இன்றுமை உறவுகள் விட்டு விலகித்தான் இருக்கும் என்று கூறி இறுதியாக சாதனைகள் எதுவும் வெறுமை அல்ல, அது பொறுப்பின் மகத்தான வெளிப்பாடுகள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. இது பேசுகிறவங்களுக்கும் இடையூறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இடையூறவங்களுக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பிள்ளைகளையும் பார்த்துங்க, அமைதியாக இருந்து கேளுங்க. நன்றி.
வரும்போதே வந்து இவருக்கு மைக்கே தேவையெல்லாம் இருக்குது. அவன் ரொம்ப ரொம்ப சொந்த பேசிட்டாரு. இப்படிதாங்க நம்ம கணவன் மனைவி உறவுகள்லாம் இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு கூட்டு கதை சொல்கிறேன். ஒரு கேட்டர் கம்யூனிட்டியில் வந்து ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணும் ஒரு 60 வயது முதியவரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. 2 பேருமே கல்யாணம் ஆனவங்க. அந்த 30 வயது ஆள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறான், ஐயா வாழ்க்கையே எனக்கு எடுத்து போச்சு, நேற்று இப்படிதான் வந்து என் வீட்டுக்காரி வந்து என்றைக்கும் இல்லாமல் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருக்கா. நானும் ஒரு வேகத்தில் சாயங்காலம் வா டின்னர் சாப்பிட போகலான்னு கூட்டிட்டு போனேன். போய் மெனு கடை கிடச்சி இதுக்கு என்ன ஸ்பெஷலுன்னு கேட்டாங்க. சரி நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொத்துப்புற கோழி கறி வச்சு டிஸ்கஷன் ஆரம்பித்தேன். பாவம் என்ன நினச்சாலும் தெரியல, மெனு கடை தூக்கி போட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெரியவர் வந்து சும்மாவே சிரிச்சுட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் இந்த பையன் சொன்னானா, ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி உங்கள் மனைவியை வந்து மானே தேனே செல்லம்மா கண்ணம்மா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பெரியவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, ஐயா நீயாவது உன் கல்யாணனால தான் மறந்த, நான் என் வீட்டுக்காரி பேர் மறந்தே 5 வருஷம் ஆச்சு, அதை எப்படி சமாளிக்கிறது தெரியாததுனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நம்மளுடைய பொறுப்புகள்னால நம்ம குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன நினைவுகளை கூட வந்து நம்ம மறந்துட்டு ரொம்ப சிரமப்படுறோம். ஸோ உறவுகளை கல்வி ரொம்ப அழகான சொன்னாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையாக இல்லை அன்பு தான் சிறந்தது, இன்னும் அன்பினால் உறவுகள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவர்கள் பேசுகிறாரு. நாம சரவணன் பேசுறதுக்கு ஒரு வேண்டுகோள், நேரம் காரணமாக நம்ம கொஞ்சம் மணி அடிச்சா பயன்படுத்த குறைச்சிருக்க. நன்றி. மைக்கு புதுசா மாற்றனால கொஞ்சம். தமிழ் தாய்க்கும் முதல் வணக்கம். இங்கே அன்பால் அவையை அலங்கரிக்கும் நடுவர் அவர்களுக்கும், அன்பால் இணைந்திருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும், அன்பின் அருமை புரியாமல் பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும், அன்பாக பேச வந்திருக்கும் எண்ணணியினருக்கும் என் வணக்கங்கள். எனக்கு முன்னால் பேசிய நமது ப்ளூமிங்டன் புலவர் விமல் அவர்கள் பொறுப்புன்னு வருந்துட்டு செம்மொழியில சொருகிட்டு போயிருக்காரு. பார்த்து ரொம்ப வன்முறையா பேசாதீங்க. நம்ம ப்ளூமிங்டன் புலவர் பேசும்போது சொன்னாரு, மேனேஜர் எம்ப்ளாயி அப்ரைசலுக்காக அப்படின்னாரு. அவருக்கு மேனேஜர் எம்ப்ளாயி மட்டும் தான் தெரியும் போல, கூட வேலை செய்யற டீம் மெம்பர்லாம் தெரியாது போல. யாராவது உங்க டீம் மெம்பர் இருந்தீங்கன்னா பார்த்து செஞ்சு விடுங்கப்பா. நிறைய தெரியும் அவருக்கு. அப்புறம் நண்பர் பேசுறப்ப சொன்னாரு, கணவன் மனைவி வந்து தனித்தனியா பேச வச்சோம்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, தனித்தனியா பேச வச்சா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, இங்க இருக்கிறவங்கள யாராவது நம்ம தனியா புலமாம இருந்திருக்கோமா? யாராவது கை தூக்குங்க பாப்போம். ஒருத்தர் கூட கை தூக்கலைங்க. எனக்கு தெரியும் யாருமே கை தூக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தனியா புலம்பிதான் அவனோட வழி கிடையாது. புலம்புதான் ஆகணும். புலம்புலன்னா வச்சுக்கோங்களேன், பாதி பேர் பைத்திய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்கணும் நேரம். ஆனாலும் நம்ம புலம்புனாலும் அதுல ஒரு அன்பு இருக்கு. எப்படி தெரியுங்களா? இப்போ நம்ம எல்லாம் வந்து வெளிநாடு, நம்ம இந்தியாவில இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து பெரும்பாலும் எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டோம். ஆபீஸ்க்கு போயிருப்போம், ஆபீஸ்க்கு வந்து வீட்டுக்கு வந்திருப்போம், அவ்வளவுதான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நிலைமை என்ன? எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறோம். மனைவி சமைச்சா நான் பாத்திரம் கழுவணும், நம்ம சமைச்சோம்னா மனைவி பாத்திரம் கழுவணும். பகிர்ந்த அன்போட பாட்டு பாடிக்கிட்டு சமைக்கிறத பாத்திரம் கழுவணும் செய்யறோம், ரசிச்சு. பாத்திரம் வளைக்க அன்பா பகிர்ந்துட்டு தெரியாது. அன்புன்னா என்ன தெரியுமா? அன்பு அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனைவி கிட்ட போயிட்டு ஐ லவ் யூடா செல்லம், திருப்பி அவங்க ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்றதான் அன்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மனைவிக்கு ஏற்றி விடுறதுக்காக ஏதாவது செய்யறதும், மனைவி நம்மள மேல ஏத்துறதுக்காக ஏதாவது செய்யறதும், அதுதாங்க அன்பு. அப்புறம் நம்ம புலவர் சொல்லும் போது, நண்பர்கள் எல்லாம் இந்த காலத்துல வந்து ரொம்ப கை நடுக்குது, போடியம் இருக்கிறதுல கொஞ்சம் கை நடுக்குது, சிவரி பயத்தை வெளியில கம்மி. அதான் வீரம். நம்ம நண்பர் பேசும்போது சொன்னாரு வந்து, நண்பர்கள்லாம் இந்த காலத்துல போலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில நடந்த ஒரு எடுத்துக்காட்டை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இங்க விசா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய
தொந்தரவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சூழ்நிலையில ஒன்று நடந்தது. என்னன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ரிஜெக்ட் ஆகி உடனே இந்தியா போற சூழ்நிலை 10 நாள்ல. எனக்கு அன்னைக்கு உறுதுணையா இருந்தது என்னோட நண்பர்கள் தான். நான் எதுவுமே செய்யல, என்னோட அபார்ட்மெண்ட்ல விட்டுட்டு நான் அப்படியே போனேன். என் நண்பர்கள் தான் என் கார் லோன் முதற்கொண்டு எல்லாமே அவங்க தான் அடைச்சாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் இன்னும் புலவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நண்பர்கள் ஏரியா நல்ல நண்பன், கெட்ட நண்பன், நண்பனால நல்ல வந்தானே. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும். நீங்க நம்ம தமிழ்நாட்டுல ஏதாவது துக்கம் நடக்கக்கூடிய வீடுகளுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வீட்டோட நுழைவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து எல்லாரும் நின்று இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரங்க பங்காளிங்க எல்லாம் வரிசையா வந்து கை கொடுப்பாங்க. அதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுமா? துக்க வீடுகள்ல நிற்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னோட துக்கத்துல நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் நிக்கிறேன், உன்னோட இழப்பு கூட நான் பங்கெடுத்துக்கிறேன், உன் கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு நம்ம எல்லாரும் போய் நின்று அவங்க கூட இருந்து அந்த துக்க நிகழ்வுல கலந்துக்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய கிராமங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரேதத்தை எடுத்து கொண்டு போய் நம்மளோட இடுகாட்டுல அடக்கம் பண்ற வரைக்கும் வீட்டுல சமைக்க கூட மாட்டாங்க. அவ்வளவு அன்போட இன்னும் இருக்கு நம்மளோட சமூகம். இவ்வளவுதான் போக வேண்டாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு. எவ்வளவு பேர் நம்ம மன வருத்தப்பட்டோம், எவ்வளவு பேர் நம்ம வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டோம். இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல தலைவர் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அவரோட ஒரு நற்பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னதானம். அவர் செஞ்ச அன்னதானம் தான் இத்தனை மக்கள் அவருக்கு சம்பாதிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அன்புதான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், டெய்லி வந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பப்ப இயற்கை வந்து நமக்கு ஒரு பாஸ் போடும். எப்படி தெரியுங்களா? மழை, வெள்ளம், கொரோனா. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு கொரோனா அப்பதான் நம்ம பசங்க என்ன படிக்கிறாங்க, என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னே தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, டாக்டரு, நர்ஸு எல்லாரோட அருமையும் அப்பதான் நமக்கு புரிய வந்தது. ஆகவே முதல்ல அன்பு அப்படின்னா வந்து இன்னும் புரியறதுக்கு என்ன சொல்லணும்னா, அன்பு இல்லாம பொறுப்புக்கு வந்து மதிப்பே கிடையாது. அதாவது எப்படின்னா வந்து அன்பு இல்லாத பொறுப்பு வந்து காற்று இல்லாத பலூன் மாதிரி. அதனால அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம், அதுதான் வாழ்க்கை. ஆகவே அன்பால் தான் உறவுகள் பிணைந்துள்ளது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். இன்பத்தை மட்டும் பகிர்ந்து கொள்வது உறவுகள்ல, நம்முடைய துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வது உறவுகள் அப்படிங்கிறத வந்து சரவணன் அழகாக சொன்னார். ரெண்டாவது, நட்பின் இலக்கணத்தை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கனெக்ட் ஆகுமோ இல்லையோ, நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கோம், குடும்பத்தை விட்டு இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு வருஷமாவது இந்த ஊரில் இருக்க முடியுமா? அதனால இங்க இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு பணிவான வணக்கங்களோடு உங்களோட கைத்தட்டலையும் எதிர்பார்க்கிறோம். நன்றி. அடுத்ததாக இல்லைங்க எவ்வளோதான் இருந்தாலும் வந்து நமக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அதை வந்து சொல்றதுக்காக பொறுப்புகள் இந்த உறவுகளை விலக்கியே வைத்திருக்கின்றன என்று சொல்வதற்காக திருமதி ஆனந்த லட்சுமி இருக்கிறார்கள். ஆனந்த லட்சுமி பிறந்த ஊரையும் சொந்தங்களையும் விட்டு விலகி இங்கே தீபாவளி சரவணி கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அன்போடு பொறுப்பையும் சேர்த்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் பாரதியார் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்ம டைமண்ட் பால் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நேற்று இவன் ஏணி, இன்று இவன் யானி, ஆழ கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி, சொந்தமே ஒரு வானவில், அந்த வர்ணம் கொஞ்ச நேரம், பணங்காச கண்டுமுட்டா புலி கூட புல்லத்தினும் கலிகாலமானதடி கண்மணி. இது நம்ம வைரமுத்து வரிகள், நம்ம எல்லாருமே கடந்து வந்த வரிகள் தான். இதையே திருவள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா, கொடுத்தலும் நீ சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த சமூகத்திலயும் சரி நம்ம உறவுகளுக்கு நன்மையும் சரி எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம், சரி 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 சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கோம். கேள்வி கேட்கல, இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லலைன்னா நம்மளை சுத்தி சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நட்பு அம்புட்டு பேரும் சுத்தி இருப்பாங்களாம். இது வள்ளுவர் சொல்றாரு. சுருக்கமா வடிவேலு பாஷையில சொல்லணும்னா, இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்காயா, ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க.
இதெல்லாம் பழைய கால நடுவர்களே. இப்ப எல்லாரும் முடிச்சுட்டாங்க. கண்ணை பத்தியோ தன்னுடைய கணவனோ மனைவியோ தன்னுடைய பிள்ளைகள் இதை தாண்டி எந்த பொறுப்புகளையும் யாரையும் ஏற்க நம்ம யாருமே தயாரா இல்லைங்கிறது தான் இன்றைய நிதர்சனம் நடுவர் அவர்களே. எதிரணியில கிருபா எல்லாரும் பேசிட்டு போனாங்க. எதிரணி ஒரு கனவு உலகத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பு கரெக்டா வாசிங்களா? இன்றைய சூழலில், மறுபடியும் சொல்றேன், இன்றைய சூழலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூழலை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் என்னென்ன இருக்கு? அப்புறம் சரவணன் அவர்கள் பேசும்போது இந்த கோவிட் டைம் இதை பத்தி எல்லாம் பேசினாரு. நாமெல்லாம் எதுக்காக இங்க இருக்கிறோம்? நீங்க அன்பு அன்புன்னு சொல்றீங்களே, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு அங்கேயே பாட்டு பாடிட்டு இந்தியாலேயே அம்மா அப்பாவோட உட்கார வேண்டியது தானே? எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? அன்பு இல்லைங்கிறதுனாலயா வந்திருக்கிறோம்? ஊர்ல வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐக்கு லோன் கட்டணும், அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டோம், கடன் அடைக்கணும்ன்ற ஒரு பொறுப்புக்காக தானே இங்க உட்காந்துருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சொல்லிட முடியுமா? அதே மாதிரி இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு விஷயம் நல்லா நடக்குதுன்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கை கொடுக்குற பழக்கம் பத்தி சொன்னாரு. உருக்கமா இருந்தது இல்லையா கேட்கறதுக்கு? ஆனா யதார்த்தம் என்ன? இந்த கோவிட் டைம்ல இங்க நம்ம இத்தனை பேர் இருக்கிறோமே, அம்மா அப்பா இறந்த போது கடைசியா ஒரு தடவை முகத்தை கூட பார்க்க போக முடியவில்லை சில பேரால. போய் அந்த இறுதி சடங்கு கூட செய்ய முடியல. இதுதானே நிதர்சனம். ஏன் அவங்களுக்கு அன்பு இல்லையா? அதனாலதான் போலையா? அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. ஒரு எமோஷன்ல இந்த நிமிஷம் வேலை எடுத்து போயிட்டேன்னா நாளைக்கு என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது? இந்த ஊர்ல டாலர்ஸ்ல வாங்கின கடன் அந்த ஊர்ல இருந்து எப்படி கட்ட முடியும்? வேலை இல்லாம நான் எங்க உட்கார முடியும்? அப்படிங்கிற அந்த பொறுப்போட அழுத்தம் தான் நடுவர் அவர்களுக்கு காரணம். அதனாலதான் இங்கே இருக்கிறாங்க அந்த நிலைமையிலையும். அப்புறம் கிருபா சொன்னாங்க, அம்மா அம்மா அம்மா. ஏமா நம்மளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் போதாதா? அடுத்து நம்ம பிள்ளையே அவங்களே தான் பார்க்கணுமா? இந்த மெழுகு போல் தன்னையே உருக்கி கொள்ளும் பழக்கத்தை நாம் தான் முதலில் நிறுத்த வேண்டும் நடுவர் அவர்களே. அந்த மிளகாப்பொடி விட்டுருக்கீங்க. அதான் வர நடுவர் அவர்களே. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ட்ரிப்பு போறோம், முடிவு பண்ணிடுறோம். ஓகேவா? ஊருக்கு போன் பண்ணி சொல்றோம், ஆஹா ஓஹோ சூப்பர் வாங்க வாங்க ஜாலின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வாய் வார்த்தை இல்லை. அப்புறம் மைக் வாய்ஸ் இந்த பக்கம் என்ன பேசிப்பாங்க, அந்த பக்கம் பேசுவாங்க, ஐயோ 4 வருஷம் கழிச்சு வரா, மிளகாத்தூள் அரைக்கணும், அப்புறம் மல்லித்தூள் அரைக்கணும், அப்புறம் முறுக்கு சுட்டி தர சொல்லுவான், ஆட்டா சுட்டி தர சொல்லுவான், என்னென்ன வேலை இழுக்க வைக்க போறாளோன்னு அந்த பக்கம் நினைப்பாங்க. நாம இந்த பக்கம் ஐயோ ஐபோனை கேட்கறாங்களோ, ஐபேடை கேட்கறாங்களோ, மேக்புக்கை கேட்கறாங்களோ, பர்ஃபியூம் வாங்கணும், ஹேண்ட்பேக் வாங்கணும், சாக்லேட் வாங்கணும், லிஸ்ட் நீக்கிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம உறவுகள்லாம் இப்படிதான் இருக்கு. இதான் நிதர்சனம், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உறவுகள்ல இந்த மூத்த பையன் ஒரே பையன் ஒரு உறவு இருக்கு. இது உங்க எல்லாரும் அடிபட்டு நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. எதுக்கு எடுத்தாலும் சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்ப்பாங்க? அப்பா அம்மா நீ தான் பார்த்துக்கணும், தம்பி நீ தான் படிக்க வைக்கணும், தங்கச்சி நீ தான் கட்டி கொடுக்கணும். அது அத்தோட இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க பெற்ற பிள்ளைங்களுக்கு அதுக்கப்புறம் மொட்டடிச்சு காத்துக்கிறது, வயசுக்கு வந்தா மாலை போடுறது, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அப்ப அந்த பிள்ளைய கட்டுற பொண்ணோட பிரஷரை யோசிச்சு பாருங்க, அந்த மூத்த மகளோட நிலையை யோசிச்சு பாருங்க. இதோட விளைவுகள் என்ன ஆகுது நடுவர்களே? முதலே உஷாராயிடுவாங்க. உன் வீட்டுல 6 மாசம் வச்சுக்க, என் வீட்டுல 6 மாசம் வச்சுக்க, அம்மா அப்பாவை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வாலாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் 4 மாசம் ஆமா நடுவர்களே. இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கடைசியில நிலைமை எப்படியா இருக்கு? அப்புறம் தான் கொண்டு போய் இந்த முதியோர் இல்லத்துல சேர்க்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. சரி, வீட்டுல தான் எப்படின்னா சமூகத்துல எப்படி இருக்கிறோம்? வெளியே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, காரை விட்டு இறங்கி கீழே இறங்கி என்ன வேணும் தூக்கி விடுறோமா, பாக்குறோமா, இல்ல ஒரு போலீஸ்க்கோ ஆம்புலன்ஸ்க்கோ கால் பண்றோமா? அன்பு எங்க இருக்கு நடுவர்களே? கிடையவே கிடையாது. அதை விட்டுட்டு ஒரு போட்டோ எடுக்கிறோமா, வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றோமா? நம்ம தமிழ் மக்கள் பொறுப்பா எதுல இருப்பாங்கன்னு சொல்லுங்க. யாரும் ஷேர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா அவ்வளவு பொறுப்பா இருப்பாங்க. அதுலதான் நம்ம பொறுப்பு இருக்கு. முடிவா ஒண்ணு சொல்றேன் நடுவர்களே, அன்பு என்பது வெறும் சொல் அல்லது எண்ணம். அதை செயலா மாற்றணும்னா அதுல நமக்கு கண்டிப்பா பொறுப்பு வேணும். அந்த பொறுப்பால நம்ம விலகி இருக்கிறது நல்லதுதான். அதுல எந்த தவறும் இல்லை நடுவர் அவர்களே. கடைசியா கண்ணதாசனின் வரிகளை கூறி முடிக்கிறேன். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் நன்மையே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லட்சுமி அவர்கள் ரொம்ப யதார்த்தமா பேசினாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காசு இல்லைன்னா நமக்கு யாராவது மதிப்பாங்களா? அதுதான் நிதர்சனமும் கூட. ஸோ இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்கணும்னா கூட நம்ம தேவைகள் நம்ம பூர்த்தி பண்ண வேண்டியதாக இருக்கு. திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்மளோட செல்ஃப் சஃபிஷியன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுது இல்லையா?
அதனால இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக இல்லைன்னா என்னதான் தேவை இருந்துட்டு போகுது, வாழ்க்கை ஒண்ணுதானே, ஜாலியா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பட்டிமன்றத்தின் சரவடி திருமதி சுப்பு அவர்கள் வராங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாருங்க. இப்படி அன்பையும் அறத்தையும் சொல்லி தந்த நம்ம தமிழ் மரபுல எப்படி உறவுகள் விலகி இருக்குன்னு சொல்றாங்கன்னே தெரியல நடுவரவர்களே. அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. மனிதர்களிடத்துல மட்டும்தான் அன்பு இல்ல இருக்கு இல்லைங்க, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவன்களிடத்திலும் அன்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்டா நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க கூடிய ஒன்று, வயநாடு வெள்ளம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வயநாடு வெள்ளத்துல ஒரு பாட்டியும் பேத்தியும் வெள்ளத்துல சிக்கி அடிச்சு காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அவங்கள இரவு முழுக்க ஒரு யானை பாதுகாக்கதான் சொல்றாங்க. அந்த இடத்துல எங்க நடுவர்களே பொறுப்பு இருக்கு, அன்பு மட்டும்தாங்க இருக்கு. சகோதரர் விமலா சொல்லியிருந்தாரு, அன்பை வச்சு அரிசி வாங்க முடியுமா, இல்ல பருப்பு தான் வாங்க முடியுமா? அன்பை வச்சு அரிசி பருப்பு வாங்க முடியலன்னா கூட பக்கத்து வீட்டுல ஓடி போய் ஓசி வாங்கிக்கலாம், இல்லையா அக்கௌண்ட் வச்சு அண்ணாச்சி கடையில அரிசி பருப்பாது வாங்கிக்கலாம் நடுவர்களே. அதுக்கு கூட அன்புதான் வேணும், பொறுப்புன்னு போயிட்டு நின்னா தரமாட்டாங்க. ஏங்க இந்த ஓசி தர காபி பொடி வாங்கி சாப்பிடுற சொகருக்கு அது வேற மாதிரி நடுவர்களே. சகோதரி சொல்லியிருந்தாங்க, இந்த காலத்துல இருக்கீங்களா இல்ல வேற காலத்துல இருக்கீங்களான்னு. நாங்க இப்பதாங்க இருக்கிறோம். அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி யாரையும் பார்த்திருக்க மாட்டீங்க, பேசி இருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு விழாக்கள் ஆகட்டும், கொண்டாட்டங்கள் ஆகட்டும், சேர்த்து கொண்டாடுறீங்க இல்லையா? அதுல இருக்கிற நண்பர்களே உண்மையான அன்பு. வைப்பு பண்றவங்க எல்லாம் இப்போ சரிதானே, வைப்பு தானே, எந்த ரியாக்ஷன் இல்லாம நாங்க உறவுகளை வெறுக்கலங்க. அன்பு அப்படிங்கிற ஆணிவரை தேடிதான் எங்க குடும்பமா இருக்கிற நண்பர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சகோதரி சொல்லியிருந்தாங்க, எங்க இறங்கி வேலை செய்ய ஆள் இருக்கு, எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் போடுறாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறோம், 4 பேர் பார்த்து பொறாமப்படுத்துறது இது என்ன இருக்கு? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தாய்மாமன் உறவை பத்தி சொல்லியா நடுவர்களே. ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அது சேனை பால் தொட்டு வைக்கிறதுல இருந்து காது குத்தி மொட்டை அடிக்கணுமா தாய்மாமன் கூப்பிடு, மாலை போடணுமா தாய்மாமனை கூப்பிடு. இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு நடக்கின்ற அனைத்து நல்லது கெட்ட விஷயங்கள்லயும் ஒரு உண்மையான உறவு இருக்குன்னா அது தாய்மாமன் உறவு மட்டுமே நடுவர்களே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கிரவுட் பண்ணி எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அதுக்குன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு இல்லையா? ஒரு முகம் தெரியாத நபருக்கு எங்கேயோ ஒரு உதவி அப்படின்னு வரும்போது தன்னால முடிஞ்ச ஒரு சிறுசோ அது பெரிய உதவியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருக்குங்க அன்பு நடுவர்களே. அடுத்து நம்ம சகோதரி சொல்லியிருந்தாங்க, ஊருக்கு போன உடனே அம்மா மிளகா பொடி அரைக்கணும்னு சொல்லுவாங்களா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அம்மா புடவைய வாங்கி கட்டிட்டு வந்துட்டு ஒரு வாரம் ஒரே ஸ்டேட்டஸ், ஐ மிஸ் யூ, நான் தோசையை மிஸ் பண்றேன், ஒரு டீயை மிஸ் பண்றேன், ஐயோ குடிக்கவே முடியல சொல்லிவிட்டு இப்ப பொறுமை வந்து பேச வந்துட்டாங்க நடுவர்களே. அதாவதுங்க முக்கியமான ஒண்ணு, முன்னாடிதான் இந்த திருநங்கைகளை பாத்தீங்க அப்படின்னா சமுதாயத்தோட அழுத்தத்தின் காரணமாக குடும்பங்கள் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இப்ப தன்னுடைய குழந்தைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த குழந்தைகளை படிக்க வச்சு ஒரு ஹை பொசிஷன்ல இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்பையும் அரவணைப்பையும் கொடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா அது அன்பினால் மட்டுமே நடுவர்களே. இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஏதாவது ஒரு இடத்துல
கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாய். இன்னைக்கு இந்த இடத்துல உங்க உறவுகளை பத்தியோ இல்ல உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் பத்தியோ உங்களுக்கு பிடிச்ச அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பெரியம்மா பெரியம்மா இந்த மாதிரி இருக்கின்ற உறவுகளை பத்தியோ இல்ல இல்லாத இழந்த உறவுகளை பத்தி நினைக்கும் போதோ உங்கள் கண்களின் ஓரத்துல சிறுக்களும் ஈரம் வருது இல்லையா? அதுல இருக்க நடுவர்கள் உண்மையான அன்பு. எனவே எவ்வளவுதான் ஆடம்பரங்கள் இருந்தாலும் சரி, பொறுப்புகள் இருந்தாலும் சரி, அன்பு என்பதுதான் வாழ்க்கையின் ஆணிவேர். அதனால் இன்றைய காலம் மட்டுமல்ல, இன்றைய காலமே அன்பினால் பிணைந்தே உள்ளன என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமதி சுப்பு அவர்கள் அன்பை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. ஒரு தாய்மாம உறவு இல்லாம எந்த விசேஷமுமே அது நிறைய போறதில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒத்துக்கிற விஷயம் தாங்க. ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க, கண்தானமும் உடல் தானமும். இந்த நேரத்துல ஒரு 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 அன்பான பார்வையிடலும் பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்சிடிஎஸ் மூலமா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரத்த தான முகாம் நடத்தியிருந்தாங்க. அந்த ரத்த தான முகாம்ல கலந்துக்கிட்டு மக்களுக்கு தன்னுடைய ரத்தத்தை தானமாக கொடுத்த அத்துணை தன்னார்வலர்களையும் நான் பணிவோடு வணங்கி இந்த இடத்தில் நன்றி கூட இருக்கிறேன். நிகழ்ச்சியின் இறுதி பேச்சாளராக, பொறுப்பு என்பது ஒரு நிழலாக இருந்தாலும் அது இன்றைய தேவை. பொறுப்பு என்பது நம்மளை நெறிப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் திருமதி பாசமலர் அவர்கள் பேச வருகிறார். வாங்க பாசமலர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடுவர் அவர்களே, என்னுடைய முதல் கேள்வியை உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்றேன். ஆப்பு வைக்கிறது முடிவு பண்ணியாச்சு, அதை அங்கிருந்து ஆரம்பிப்போம். உங்களோட திருமணம் உங்க பெற்றோர்களால் பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா இல்ல நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? நடுவர் அவர்களே, முதலுக்கே மொத்தம் பண்ணீங்களாங்க. ஒரு கல்யாணம் தானே பண்ணீங்க? அவ்வளவுதான். ஓகே, என்னோட அரேஞ்ச் மேரேஜ் தான். அருமை அருமை. நான் லவ் மேரேஜுக்கு அப்புறம் வரேன், சரிங்களா? அது வேறயா? உங்களுக்கு பொண்ணு பார்க்கும் போது என் பையன் ரொம்ப அன்பானவன் அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்தாங்களா இல்ல பொறுப்பான பையன்மா உங்க பொண்ணை கொடுங்க தங்கமா வச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி பொண்ணு பார்த்தாங்களா? இல்லையா, வேலை இருக்கான்னு முதல்ல கேட்டாங்க. இப்ப தெரியுதுங்களா? உத்தியோகம்ன்றது பொறுப்பு, உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். ஆக பொறுப்பா இல்லைன்னா பொண்டாட்டி கூட இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லவ் மேரேஜ். லவ் பண்ணிட்டு போங்களேன், விட்டுருவாங்களா உடனே? அவன் மாமா ஒரு மாப்பிள்ள பாக்குற வேலை மிச்சம் அப்படின்னு. மாப்பிள்ள எங்க வேலை பாக்குறாரு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, 1008 கேள்விக்கு அப்புறம் பொறுப்பான பையனா இருந்தா மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும், சரிங்களா? ஆமா, இப்பெல்லாம் நாத்தனார் இருக்கா இல்லையா, அதையும் கேட்டுக்கிறாங்க. இல்லன்னு இந்த 3 பேர் உட்கார்ந்துட்டாங்க பாருங்க, வளர்ந்தும் வளராத குழந்தைகள். அவங்க குழந்தைங்க விட்டுங்க பாவம். சின்ன பிள்ளைங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கறது தான் அன்பு. இன்னும் வளராமே இருக்காங்க மிட்டாயின்னு நினைச்சுக்கிட்டு. அப்புறம் சரவணன் சொன்னாரு, பாத்திரம் கழுவும் போது பாட்டு பாடிக்கிட்டே பாத்திரம் கழுவுவாங்க. ஐயோ முடியவே, அது என்ன பாட்டுன்னு தான் தெரியல, அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே. கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லைங்களா? இங்க இருக்கிற பாதி பேர் கூட்டு குடும்பத்துல வளர்ந்தவங்களா இருப்பீங்க. இப்ப இருக்குங்களா கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா உங்க பசங்களுக்கு? டிக்ஷனரியில தேடிட்டு இருக்காங்க, புத்தகங்கள்ல. அப்படிதான் நீங்க சொல்லி கொடுக்கணும். ஏன் எல்லாரும் பொறுப்பான வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க, பொறுப்பான விலகி வெளிநாட்டுக்கு வந்திருக்கீங்க, உணர்ந்துக்கங்க பொறுப்பு எங்க இருக்குன்னு. அதனாலதான் நீங்க கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இல்லாமே போயிடுச்சு. தாய்மாமே சீர் சுமந்து வாராண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. உங்களுக்கு சீர் செய்யறதுக்கு அந்த தாய்மாமே செட்டு சுண்ணாம்பாய் செஞ்சுட்டு கடைசியில் நீங்க ரீல்ஸ் சொக்க வைக்கும் சொல்லு, சொக்க தங்கம் சொல்லு. என்ன பண்றது? தாய்மாம சீர். ஐயோ பாத்துக்குங்க, செய்யல அடுத்தவங்கள கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்புறம் கணவன்லாம் வெளிநாட்டுக்கு போற பழக்கம் இன்னும் இருக்குங்க. கொண்டாட்டிய ஊர்ல
இருப்பாங்க, உங்க குடும்பங்கள்லாம் அன்பாக இருந்திருக்கு. இதெல்லாம் சிந்திக்க வேண்டியது, சிந்திச்சு பாருங்க. அப்புறம் அன்பு 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 ஜெயிக்குமா? அந்த ஷோல கூட அன்பு ஜெயிக்குமான்னு கேட்ட அந்த அம்மா ஜெயிக்கல. பொறுப்பா இருந்த ஆளி தான் ஜெயிச்சாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. அடுத்து இந்த பொறுப்பான குடும்பங்கள்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல இவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லா உறவுகள், தாத்தா பாட்டி மாமன் மச்சான் அப்படி படப்படப்படன்னு அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கப்பா, பொறுப்பா இருப்பா. யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? இவங்க எல்லாம் சொன்ன அன்பான உறவுகள் என்ன சொல்றாங்க? பொறுப்பா இருக்க சொல்லி. ஆக நாங்க விதையிலே போட்டுறோம் பொறுப்பை, எங்களுக்கு அன்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்றாங்க. பாத்துக்கீங்க, சாக்லேட் வாங்கி தரும்போதே பொறுப்பை சொல்லி கொடுத்துறோம் நாங்களா. அதுக்கப்புறமா இந்த ஹஸ்பண்ட்லாம் கடைக்கு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் கூட வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இது அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. யார் கேட்பாங்க? எடுக்கிறாங்க. யார்? 2 பேருமே கேட்கறாங்க. இப்பெல்லாம் ஏன் இந்த கேள்வியை கேட்கறாங்க? ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் அந்த கேள்வி வருது. ஆனா பொறுப்பான குடும்பங்கள் விலகி இருக்கிறது எதனால அப்படின்னா, அவங்க மேல அக்கறை இல்லை அப்படிங்கிறது இல்ல, குடும்பத்தோட முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கிறதுனால. வளர்ச்சி அடைஞ்சவங்க, நாம வச்சுக்கோங்க, வளர்ச்சி அடைஞ்சவங்க, குழந்தைகளா வளர்ச்சி அடைஞ்சவங்க. சோ ஒரு பல விலகி இருக்காங்க. அடுத்தது கேப்டன் விஜயகாந்த் பத்தி ரொம்ப அருமையா சொன்னாருங்க. அவர் ஒரு பொறுப்பான தலைவர், இருக்கும்போது யாரும் மதிக்கல, இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் மதிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் ரியாலிட்டி. அன்பு அன்புன்னு சொல்றாங்கல்ல, அதுவும் இப்படிதான். அடுத்தது மண்ணெண்ண சீமெண்ண வழக்கெண்ண எங்க எது நடந்தா எனக்கு என்னன்னு பேசுறது. முனைவர் திருமதி கிருபா அவர்கள், இவங்க ஒரு ஆசிரியர். பொறுப்பான விலகி பள்ளியில போயிட்டு மாணவர்களுக்கு அன்பா பாடம் எடுக்கிறாங்க. ஆக பாத்துக்கங்க, பொறுப்பான பதவி அதை அன்பா பயன்படுத்திக்கிறாங்க. என்னமோ சொன்னாங்க, போட்டோ எடுத்து இவங்க டேக் பண்ணாங்க, பாத்துக்கங்க. அப்புறம் இந்த கவர்மெண்ட் 60 வயசு மேல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருதுங்க எல்லாருக்கும். ஆனா அந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல, அம்மா பொடி, இந்த பொடி அந்த பொடி, எல்லா பொடியும் பொடியை அரைக்க அம்மா பொறுப்பா சொல்லி கொடுத்தப்ப அதை கத்துக்கல. இல்லம்மா நீ அரைச்சாதான் நல்லா இருக்குன்னு அன்புன்னு ஒரு திட்டம் போட்டு அந்த அம்மாக்கு ரிட்டையர்மெண்டே கொடுக்கறது இல்ல. இந்த பொடி வேணும் அந்த பொடி வேணும்னு பாத்துக்கங்க. கவர்மெண்ட் கூட பேரா அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருது, சாகர வரைக்கும் அந்த அம்மாக்கு இந்த ரிட்டையர்மெண்டே கொடுக்கறது இல்ல. இதெல்லாம் அன்புன்னு போட்டுருக்க முகமூடி கவசம். அடுத்தது இந்த ஏதாவது வேணும்னா நாங்க பக்கத்து வீட்டுல போய் வாங்கிக்குவோம். இன்னைக்கே பாருங்க, பசுமதி உங்களா வண்டியை சுட்டு விட்டு தான் போறோம், ஒரு பிரச்சனை வைக்கிறது இல்ல. இந்த அம்மன் படம் பார்த்தீங்களா? எல்லாரும் படம் பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல. அவர் அப்படியே மனைவியை லவ் பண்ணிட்டே இருந்தார்ல, பொறுப்பான விலகி இருந்தாரு, நாட்டை காக்கணும்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அப்ப குடும்பங்கள் பொறுப்பானதான விலகி இருக்கு. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கங்க, நீங்க பொறுப்பான குடும்பங்கள்ல இருந்து விலகி இருந்தா தவறே இல்லை, பொறுப்புள்ளாத குடும்பத்துல இருந்து விலகி இருந்தீங்கன்னா தான் தவறு. நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விளைவிக்கிறீங்க. நன்றி, வணக்கம். பொறுப்புலேயே என்னை உட்கார வச்சு பேச வச்சுருவாங்க போல, அவ்வளோ அழகாக பேசியிருந்தாங்க. 2 அணிகளுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப காரசாரமாக பேசினாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உண்மைகள் மிக நெருக்கமாக பேசினாங்க. பொறுப்பு விலகல் பற்றி இந்த அணி பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை நமக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னன்னா, மலர் கேட்ட கேள்வி யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையினால தன்னுடைய குடும்பத்தை விலகி இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு நம்ம என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறோம். நண்பர்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் எப்பொழுது சுயமரியாதையுடனும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறாளோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அன்பும் அறத்துடன் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே நம்மளுடைய கடமை. அதே மாதிரி போலியான அன்பை பற்றி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம முகத்துக்கு நேராக பேசும்போது நல்லா இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், ஆனால் போகும்போது அடிச்சுட்டு இருக்கோம். இதுதான் இதுக்கான யதார்த்தமும் கூட. அதே தேவைகளும் மனிதர்களுடைய உறவுகளை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இவங்க பேசுனதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்டிங்னா வார்த்தையே வந்து நம்ம குடும்ப உறவுகள் நம்ம குடும்பத்தில் இருந்தால் எனக்கு குழந்தைங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு கன்சர்னாக இருக்காங்க. அதை வந்து தப்புன்னு சொல்லல. ஆனால் அதுவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அழுத்தமா மாறிடக்கூடாது. அதனால பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங் வந்து குறைஞ்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே கீழ்ப்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தெரியும் இல்லையா? கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை. அதுல வந்து ஒரு மருத்துவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா வந்து இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்டா இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய ஆராய்ச்சியில வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குழந்தைகள் கிட்ட. அதாவது 3 வகையான ஏஜ் குரூப்ல இருக்க குழந்தைங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து 5 இருந்து 13 வயசு இருக்கிற குழந்தைங்க, டீனேஜர்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க, அப்புறம் 20 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க. அவர்கள் அனைவருக்கும் ஏற்பட்ட ஒரே கேள்வி என்ன தெரியுமா? பெற்றோர்களிடம் நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க? பொதுவாக டீனேஜர்ஸ் 20 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் விடலாம். இந்த 5 இருந்து 13 வயசு இருக்கிற குழந்தைங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? பொதுவாக நம்ம நினைச்சிருக்கோம், எனக்கு வந்து குழந்தைங்க எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும், அப்புறம் வந்து நான் என்னை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட்டி போகணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்படி கிடையாது. அன்னைக்கு சொன்ன 90% குழந்தைகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் வீட்டுக்கு வரும்போது என் அப்பா அம்மா சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும், என் குடும்ப சூழ்நிலை வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இல்லாம என் கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளாம் நினைக்கிற குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அப்படி இல்லை குழந்தைங்க, அப்படிலாம் நினைப்பாங்க. நாம் வளர்ப்பதில்லை, குழந்தைகள் நம்மை பார்த்து வளர்க்கிறார்கள். அடுத்ததாக அன்பின் பக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து இந்த கண்தானம் உடல் தானம் செய்வது. இன்னைக்கு வந்து பட்டிமன்றத்துடைய உண்மையான வெற்றி என்ன தெரியுமா? இங்க இருக்கிற 5 ஜோடி கண்கள்ல நம்மளுடைய காலம் கடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 ஜோடி கண்களாவது மற்றவர்களுக்காக பயன்படுமையானால் அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு நண்பர்களே. இது வந்து இதுவும் ஒரு வகையான யதார்த்தம் தான். ஏன்னா இன்னைக்கு நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம டவுன் ஆகிட்டோம்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு வந்து இன்னமும் சில உறவுகள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அன்பு வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. நிகழ்ச்சி முடிவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். அன்னைக்கு நீங்க அந்த இருக்கப்பட்டு படம் பார்த்துருக்கீங்களா? இருக்கப்பட்டுல வந்து ஒரு இந்த கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வச்சிருப்பாங்க. அதுல சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரில உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். என்னுடைய முதல் கேள்வி, வாரத்தில் ஒரு நாளாவது யோசிச்சுக்கோங்க, வாரத்தில் ஒரு நாளாவது செல்போன் டிவி இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா உங்களோட நேரத்தை கழிக்கிறீர்களா? உங்களோட வேலைகளை பகிர்ந்துக்கிறீங்களா? என்னுடைய 2வது கேள்வி, ஒருவேளை குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை வந்து பெருசாகிடுது, ஒருத்தர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கு, ஈகோன்னு ஒரு விட்டு கொடுக்காம யாராவது ஒருத்தராவது சரி இன்னைக்கு நான் பண்ணதுதான் தப்பா இருக்கும் அப்படின்னு விட்டு கொடுத்து மனமாற மன்னிப்பு கேட்டுக்கிறீங்களா? என்னுடைய 3வது கேள்வி, ஒருவேளை நீங்க செல்போன்ல உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறைய வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அப்போ வந்து உங்க குழந்தை வந்து ஸ்கூலை விட்டு வந்துட்டோம் இல்லைன்னா ஒரு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு உங்க ஆசையே கேட்குறாங்க, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ வந்து முழு மனதோட அந்த செல்போனை எடுத்து வச்சுட்டு உங்க குழந்தைகளை காது வச்சு கேட்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் ஆம் என்பது பதிலாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே கைகளை கட்டிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்னமும் நீங்கள் குழந்தைகளை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த கேள்விக்கெல்லாம் இல்லை என்பது பதிலாக இருந்தால் சற்று எச்சரிக்கையாக இருந்த நண்பர்களே. ஏன்னா நம்ம குடும்ப உறவுகளை தவிர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மா கூகுளில் கண்டுபிடிச்சு ப்ளீஸ். மகிழ்ச்சி. இன்னைக்கு பேசும் விவாதங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்குது. இருந்தாலும் இந்த உலகம் எப்பொழுதுமே அன்பாலும் அரவணைப்பாலும் நிறைந்தே இருக்க வேண்டும். ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, எச்சிலதனே வெயில் போல காயுமே அன்புலனே அறம். ஒருத்தர்கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா ஒரு புழு எப்படி வெயில்ல பாறையில இருந்து ஒரு புழு எப்படி வந்து அவசரப்படுமோ அந்த மாதிரி இந்த அறமே நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அதனால அன்பு என்கின்ற உயர்ந்த குறிக்கோளோடு இன்றைய சூழ்நிலை மட்டுமில்லை என்றைய சூழ்நிலையிலுமே குடும்ப உறவுகள் அன்பால் பிணைந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு
இன்றைய உறவுகளும் அன்பால் பிணைந்தே இருக்கின்றன என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி வணக்கம்.